Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய தேவன் அன்பும் இரக்கமும் உள்ள தேவனாயிருக்கிறார். இஸ் a God of loving kindness. அவர் நம்மோடு உடன்படிக்கை பண்றதே எதுக்குன்னா, அவருடைய அந்த லவ்விங் கைண்ட்னஸை, அந்த இரக்கத்தை, கிருபையை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கும்படியாக தான் உடன்படிக்கையை அவர் பண்ணுகிறார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். சங்கீதக்காரன் நிறைய வசனம் அப்படி சொல்றான். கடவுளை நல்லா அறிஞ்சு வச்சிருக்கான். கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் சில பிரசங்கியார் மாதிரி இல்லை. இவன் கையை ஓடிப்பார், காலை ஓடிப்பார், ஊதி போடுவார், கொன்று போடுவார். இவன்கிட்ட கேட்டீங்கன்னா அவன் சொல்றான், உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் கர்த்தர். யோனா கதை தெரியுமில்ல எல்லாருக்கும்? 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். நல்ல கம்ப்ளைண்ட் இது கடவுளை பற்றி. உம்மிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் நீர். இது எனக்கு தெரியுது கர்த்தாவே. ஆனா இவன் ஒரு கடுமையான ஆள் பாருங்க. இவன் நினைக்கிறான், போய் பிரசங்கம் பண்ணோம்னா அக்கினி மேலேருந்து அப்படியே ஒரு 100 பேரை எரிச்சு போட்டுருணும். அப்போ அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலான்னு பார்த்தான். இவன் ஒரு பெரிய வெற்றிகரமான ஊழியத்தை செஞ்சுட்டு கடவுள் சொல்றார், அதாய வெற்றி, அதில் வெற்றி. அவனுடைய உள்ள மனம் திரும்பி கடவுள்கிட்ட திரும்பி வரும்போது நான் அவனை ஏற்றுக்கொள்கிறேன், அவனுக்கு இரக்கம் காட்டுறேன், அவனுடைய மீறுதல் எல்லாம் மன்னிக்கிறேன்றார். எத்தனை பேர் சொல்றீங்க கடவுள் நல்லவர் என்று? 136ஆம் சங்கீதம் 136ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, நமக்கு இருக்கிற உயிர், நமக்கு இருக்கிற உலகம், நாம் அனுபவிக்கிற காத்து, சுவாசம், நமக்கு உண்டாயிருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், நீர், ஆறுகள், நதிகள், மரங்கள், செடி கொடிகள் எல்லாமே தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைத்தது. மனிதர்கள் பாருங்க ரொம்ப பெருமை பிடித்தவர்களா இருக்காங்க. சில நேரத்தில் சிலர் பண்றதை பார்த்தீங்கன்னா, இவங்க தான் என்னமோ சந்திரன் எல்லாம் அங்கே வச்சுட்டு வந்த மாதிரி பேசுவாங்க, இவங்க தான் சூரியனை உண்டாக்கி அங்கே வச்ச மாதிரி பேசுவாங்க. இவங்க நாசியில சுவாசம் கூட கடவுள் கொடுக்கலன்னா இருக்காது. அந்த சுவாசம் உள்ள போயிட்டு வெளியே வருது பாருங்க, மூச்சு கடவுள் கொடுத்தது. அது ஒவ்வொரு தடவை மூச்சை உள்ள இழுத்து வெளியே விடுறீங்க பாருங்க, அப்ப கடவுளை நினைக்கணும். ஏன்னா கடவுள் கொடுத்த ஒரு ஈவு, கடவுளுடைய கிருபை நான் மூச்சை விட்டு வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னும் இல்லையா? இருக்கீங்களா? இது கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. என்னுடைய ஜீவ சுவாசமே கர்த்தரிடத்திலிருந்து வந்தது. சூரிய ஒளியையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லா அந்த உலகத்தின் சிருஷ்டிப்பையும் நான் அனுபவிக்கிறேன்னு சொன்னா எல்லாம் கர்த்தருடைய கிருபை. இவைகள் எல்லாம் எனக்கு தந்திருக்கு. நான் ஒன்னுத்தையும் இன்வென்ட் பண்ணலங்க, நான் ஒன்னுத்தையும் செய்யல. எந்த மனுஷனும் யாரும் இதெல்லாம் ஒண்ணு கண்டுபிடிச்சு வைக்கல. இவங்களா செஞ்சு வச்சாங்க? யாராவது சொல்றாங்களா சூரியன் நாங்க தான் கண்டுபிடிச்சோம் செஞ்சு வச்சோன்னு? கிடையாது, சொல்ல மாட்டாங்க. அறிவுள்ளவர்கள் சொல்ல மாட்டாங்க. கடவுள் வச்சிருக்கிறாரு. எல்லாம் கடவுளுடைய கிருபை. சூரிய ஒளி இல்லைன்னா நம்ம இன்றைக்கு வாழ முடியாது பாருங்க. தண்ணி இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. தண்ணியை குடிக்கும் போது யோசிக்கணும், கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய கிருபை நமக்கு இதை கொடுத்துருக்குது. சூரிய ஒளி நம்ம உடம்புல படும்போது அதனுடைய வைட்டமின் சத்துக்கள்லாம் உடல்ல ஏறும்போது நம்ம யோசிக்கணும், இது கடவுள் கொடுத்த கிருபை, கடவுள் கொடுத்த உயிர், கடவுள் கொடுத்த வாழ்வு. இது கடவுளுடைய கிருபை. கர்த்தாவே உம்முடைய கிருபை பெரியது என்று சொல்ல வேணும். எல்லாரும் சொல்லுவோம், கர்த்தாவே உம்முடைய கிருபை பெரியது. எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான் பாருங்க. அததான் சங்கீதம் சொல்லுகிறது. 136ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. வானங்களை ஞானமாய் உண்டாக்குனவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை உண்டாக்கி இருக்கிறார் அவரு, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேல பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் அவருடைய கிருபை தான். எல்லாம் கடவுளுடைய கிருபை. பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரிதிங் கேம் இன்டு பீயிங்.
we are living here by God's grace. நாம இருக்கிறது கடவுளுடைய கிருபை, கடவுளுடைய சுத்த கிருபை. அதனாலதான் இந்த உலகத்துல நாம இருக்கிறோம். கடவுளுடைய கிருபை எப்படிப்பட்டது பாருங்க. பொல்லாத மனுஷர்களுக்கு கூட கடவுள் கிருபை செய்கிறார். மனுஷர்கள் உடன்படிக்கை மீறுகிற பட்சத்தில் கூட அப்படிப்பட்டவர்கள் கூட கடவுள் கிருபையை காண்பிக்கிறார். ஏசாயா 54 அதிகாரத்துக்கு திருப்புவோம். 8ஆம் வசனம். அற்பகாலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். கர்த்தர் கோபம் எவ்வளவு நேரம் இருக்குதான்? ஒரு இமை பொழுது, அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான் கோபம், கடவுளுடைய கோபம். அப்படியே கிருபை எவ்வளவு நாளைக்கு இருக்குது? நித்தியமா, இட்டர்னலி இட் இஸ் தேர். சிலர் சொல்றாங்க, கடந்த 15 வருஷமாக ஏனோ தெரியல கர்த்தர் என் மேல கோபமா இருக்கிறார். வேற வேலை இல்லையா கடவுளுக்கு? ஒருவேளை நீங்க கோபம் மூட்டிருக்கலாம், ஒரு செகண்ட் தான் அது. அவருடைய கிருபை என்றென்றேக்கும் உள்ளது, அது நித்தியமானது. ஆமென். இன்னொரு அற்புதமான ஒரு வசனம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் சொல்றாரு தெரியுமா? அதை எருசலேம் பட்டணம் பாபிலோனுடைய கைக்கு போயிடுச்சு. பாபிலோனியர் எருசலேமின் மக்களை சிறைப்படுத்தி விட்டார்கள். இவர்களெல்லாம் சிறைப்பட்டு போனார்கள். யாரு? இஸ்ரவேல் மக்கள்லாம் சிறைப்பட்டு போனார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட எரேமியா நம்பிக்கை உடையவனாக இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்? இவ்வளோ நாசமோசம்லாம் நடந்திருக்குது, நம்ம யுத்தம் பண்ணி நம்ம ஜெயித்து நம்மளை அடிமையாக்கி இங்கே கொண்டிருக்கிறாங்க. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய, எல்லாம் அழிஞ்சு போயிருக்கலாம், எல்லாம் செத்தே போயிருக்கலாம், கர்த்தருடைய கிருபை. அடிமையாக வந்திருக்கிறோம், ஏன்னா நம்முடைய பாவத்து நிமித்தமாக, நம்முடைய கடவுளுக்கு கீழ்ப்படியாத நிமித்தமாக இப்படி நடந்திருக்குது நமக்கு. ஆனால் நம்ம அழியாமல் இருக்கிறது கடவுளுடைய, நம்ம உயிரோடு இருக்கிறோம். இன்றைக்கு இந்த அந்நிய நாட்டில் இருக்கிறோம், அடிமைகளாக இருக்கிறோம், இருந்தாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம தாங்கி கொண்டிருக்கிறது. நாம் நிர்மூலமாகவில்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்பிக்கையோட பேசுறான் பாருங்க. அவைகள் காலை தோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாய் இருக்கிறது. சொல்றான், காலை தோறும் அது புதுசு புதுசா இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயந்துடாத, நாளைக்கு ஒரு புதிய நாள். இன்னைக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கலாம், நாளைக்கு ஒரு புதிய காலம் உதயமாகும் உங்களுக்கு. இன்றைக்கு வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். கடவுள் கிருபை காட்டும் போது, கடவுள் உங்கள் மீது இரக்கம் வைக்கும் போது, கடவுளுடைய கிருபையும் இரக்கத்தையும் நீங்கள் பெறும்போது, ஒரு நாளில் கூட உங்களுடைய சூழ்நிலை மாறலாம். நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாறலாம். நிறைய பேருக்கு மாறி இருக்கு. அந்த மாதிரி காலை தோறும் அது புதியதாக இருக்கிறது. ஒரு நாளை போல அடுத்த நாள் இருக்காது. இன்றைக்கு இருக்கிற நிலையை பார்த்து சஞ்சலப்படாதீர்கள். இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. இப்படிதான் நான் இருக்க போறேன்னா, இந்த கஷ்டத்துல தான் வாழ போறேன்னு நினைக்காதீங்க. கிடையாது. காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நாளைக்கு வித்தியாசமானதாக, வெற்றிகரமானதாக, ஜெயமுள்ளதாக உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். அதை நம்புங்கள். வாங்க, விழுந்து போன மக்கள், கடவுளுக்கு கீழ்ப்படியாத மக்கள், முரட்டாட்டம் பண்ணி போய் அங்கே பாபிலோனில் கிடக்குறாங்க. அவங்களுக்கு கூட கடவுளுடைய கிருபையை பற்றி சொல்கிறான். கிருபை உங்களை விடாது. இவ்வளோ தூரம் வந்துட்டீங்க, சிறைப்பட்டு போனீங்க, கிருபை உங்களை திருப்பி இங்கேருந்து கொண்டு போகும். திரும்ப அந்த பட்டணத்தை உங்களுக்கு தருவார்கள். திரும்ப உங்கள் வீடுகளை கட்டுவீர்கள். திரும்ப உங்களுடைய நிலங்கள் உங்களுக்கு சொந்தமாகும். திரும்ப நீங்கள் இழந்து போனதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எரேமியா நம்பிக்கையை பேசுகிறான். ஏனென்றால் தேவனுடைய கிருபை அதை செய்யும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தாவீது ஒரு பெரிய பாவம் செஞ்சான், எல்லாருக்கும் தெரியும் இல்லையா அந்த கதை. பெத்ஷிபா என்கிற இன்னொருவனுடைய மனைவியை தன்னுடைய மனைவியாக்கி கொண்டான். அநியாயமா, அது என்னெல்லாம் பண்ணான்னு உங்களுக்கு தெரியும். பெத்ஷிபாவுடைய கணவன் ஒரு யுத்த வீரன். இவனுக்காக, இந்த ராஜாவுக்காக போய் அவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறான் போர் முனையில். அவன் போயிருந்த வேளையில் இவனுடைய மனைவியை இவன் வசப்படுத்தி தன்னுடையவளை ஆக்கி கொண்டு, அது மட்டும் இல்லை, அவனுடைய கமாண்டர்கிட்ட சொல்லி அவனை தந்திரமாக கொல்லும்படியாக வழிவகுக்கிறான்.
யார? அந்த பெண்ணுடைய கணவனை யுத்தத்தில் அடிபட்டு செத்தா மாதிரி அவனை முன்னால் அனுப்பிச்சு ஃப்ரண்ட் லைனில் போட்டு சாக விடு அப்படின்றான். இப்படியெல்லாம் தந்திரம் பண்ணி ஒரு ராஜா பாருங்க, ஒரு அற்ப புத்தி. சில பெரிய மனிதர்களுக்கு சில சின்ன புத்தி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? பெரிய ராஜா ஆனால் ஒரு பொண்ணுகிட்ட தன்னுடைய இதை இழந்துட்டு இந்த பெண்ணை அடைய வேணும் என்று சொல்லி கண்ட தப்பெல்லாம் இப்போ செய்ய வேண்டியதாக இருக்குது. சின்ன சின்ன அற்பத்தனமான வேலைகள், சில்லறத்தனமான கேவலமான வேலைகளெல்லாம் செய்ய வேண்டியதாக போச்சு. கடைசியில் அந்த பெண்ணுடைய கணவனை கொன்று இவளை மனைவியாக்கி எல்லாம் பண்ண பிறகு அவன் இப்பேற்பட்ட பாவிக்கு மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி பார்த்தீர்கள் என்றால் தயவே கிடையாது, இரக்கமே கிடையாது. மோசேயின் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? இப்படி ஒரு மனுஷன் செய்தான் என்று சொன்னால் அவனை கல்லறிந்து கொல்ல வேணும் என்று சொல்லியிருக்கிறது. அதான் மோசேயின் நியாயப்பிரமாணம். அதான் நியாயம் இல்லையா? நம்ம இருந்தால் பண்ணிடுவோம், அதான் நியாயம். ஆனால் இவன் மனித நியாயத்தை எல்லாம் தாண்டி கடவுளுடைய கிருபை கிட்ட அப்பீல் பண்றான். 51ஆம் சங்கீதத்தில் அவன் ஜெபிக்கிறான் பாருங்க. பாவம் செஞ்ச பிறகு அவன் கடவுளை நோக்கி விண்ணப்பிக்கிறான். அவன் சொல்லுகிறான், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். என்ன ஜெபம் பாருங்க! நியாயத்தின்படி எனக்கு செய்யும் சொல்லவன், ஏன்னா நியாயத்தின்படி இவன் சாக வேண்டியதுதான். அதனால எனக்கு நியாயம் செய்யும் கேட்கலாமே. கடவுளே என் மேல் கிருபை ஆயிரும், உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும். நியாயத்தின்படி வந்தேன்னா எனக்கு ஒன்றும் கிடைக்காது, தண்டனை தான் கிடைக்கும், சாவு தான் எனக்கு. ஏன்னா அப்பேற்பட்ட பாவத்தை செஞ்சிட்டேன், நான் தப்பு செஞ்சிட்டேன். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். நல்ல ஜெபம் பாருங்க. உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். முழு சங்கீதத்தையும் வாசித்து பிரசங்கம் பண்ணலாம், அருமையான ஒரு சங்கீதம். ஆனால் எப்பேற்பட்ட ஜெபம் பாருங்க. உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீக்கி என்னை சுத்திகரியும் என்று சொல்லுகிறான். சொல்றான், கர்த்தாவே நியாயத்தை கேட்கல, உங்ககிட்ட நியாயமா எனக்கு செய்யும் சொல்லல, எது நியாயமோ அதை எனக்கு செய்யும் சொல்லல. ஏன்னா நியாயப்படி செய்திருந்தால் நான் சாக வேண்டியதுதான். உம்முடைய கிருபையின்படி எனக்கு செய்யும், உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி எனக்கு செய்யும். இன்றைக்கு கூட நிறைய பேர் அப்படி வரலாம் அந்த ஆண்டவர்கிட்ட. ஒருவேளை பாவம் செஞ்சிருக்கலாம், நீங்க ஒருவேளை வழி தப்பி போயிருக்கலாம், தகாத காரியங்களை செய்திருக்கலாம், தேவனுக்கு முன்பாக பாவிகளாக இன்றைக்கு நிற்கலாம். ஆனால் தேவனுக்கு முன்பாக வந்து, தேவனே உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்களை நீர் நீக்கி என்னை சுத்திகரியும் என்று கேட்டீர்கள் என்றால், அவர் இன்றைக்கு உங்களை சுத்திகரித்து புது மனுஷனாக்க வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். என்ன ஜெபம் பாருங்க! ஒரு விழுந்து போன மனுஷன், படும் பாவத்தை செய்த மனுஷன், கொடூரமான ஒரு காரியத்தை செய்துட்டு வந்திருக்கிறான். அவன் சொல்றான், லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் மீ. எனக்கு கொஞ்சம் இந்த ஹெசத் காட்டும், கிருபையை காட்டும், எனக்கு இரக்கத்தை காட்டும். எனக்கு இப்போ தேவை கிருபை, இரக்கம். நிறைய பேருக்கு இன்றைக்கு நியாயம் தேவையில்லை, கிருபையும் இரக்கமும் தேவைப்படுகிறது. நியாயப்படி கர்த்தர்கிட்ட வந்தீங்கன்னா எல்லாருமே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது, யாருமே ஒன்றும் பெற்றுக்கொள்ள முடியாது. நியாயப்படி நாம் சாக வேண்டியவர்கள். நியாயத்தின்படி நம்முடைய தண்டனை மரணம், அதன் பிறகு நரகம். ஆனால் கிருபையின்படி, தேவனுடைய மிகுந்த இரக்கங்களின்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிறோம். அவருடைய கிருபை தான் நம்மளை தேவனுடைய பிள்ளைகளாக்கி இருக்கிறது. நான் யோகியனா இருந்ததுனால அல்ல, நான் எல்லாரோட நல்லவன்றதுனால அல்ல, நீங்க எல்லாரோட நல்லவர்ன்றதுனால அல்ல. கடவுளுடைய கிருபை உங்களை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நிறுத்தி இருக்கிறது. அதை நிச்சயமா தெரிஞ்சுங்க. நம்முடைய யோகியதை பற்றி பேசவே கூடாது. கடவுளுக்கு முன்னால் வரும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை, உம்முடைய மிகுந்த இரக்கம் அதன்படி எனக்கு செய்யும். இருக்கீங்களா? நியாயப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் அடிதான் விடும். கிருபையின்படி செய்யும், இரக்கத்தின்படி செய்யும்னா சரியான ஜெபம் அது. என்று சொன்னால் எல்லாருக்குமே இந்த கிருபையும் இரக்கம் தான் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. அப்ப இந்த கவனன்ட் லவ், இந்த உடன்படிக்கையின் அன்பு என்கிறது அற்புதமான ஒன்று பாருங்க. மாறாத ஒரு அன்பு, ஆழமான அன்பு, உறுதியான அன்பு, கைவிடாத அன்பு.
தவறு செய்கிறவனை கூட அரவணைக்கிற அன்பு, மாபெரும் பாவியை கூட நேசிக்கிற ஒரு அன்பு, எந்த சூழ்நிலையும் நம்மளை கைவிடாத ஒரு அன்பாக இருக்கிறது.